இந்த வேர்க்கடலை சட்னி செஞ்சால் மட்டும் போதும். சட்னிக்காக எத்தனை இட்லி ஊற்றுறதுனே தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஃபேவரட் இல்லையா? இன்னைக்கு தேங்காய் யூஸ் பண்ணாமல் வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். 1/2 கப் வேர்க்கடலையே நல்லா புகஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட தோலோட 5 பல் பூண்டியை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, நெல்லிக்காய் சைஸ் புளி, 4 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 3/4 டீஸ்பூன் கல் உப்பு, 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. அண்ட் சட்னிக்கு நீங்கள் யூஸ்வலாக எப்படி தாளிப்பீங்களோ அதே மாதிரி தாளிச்சுக்கோங்க. பெருங்காயமும் காஞ்ச மிளகாய் மட்டும் மஸ்ட், அதை மட்டும் மறக்காம சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி தண்ணியா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 4 பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம். நீங்க தண்ணி ஊத்துனீங்கனாலும் பெர்ஃபெக்டா இருக்கும் காரம். இவ்வளோ சட்னி செஞ்சாலும் 4 பேருக்கு தான் இது பத்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஊத்தி சாப்பிட்டாங்க. அப்புறம் நம்ம மல்லிப்பூ இட்லியோட ரெசிபி ஆல்ரெடி ஹைலைட்ஸ்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஆனா எது செய்யறதா இருந்தாலும் மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி